ஹலோ ஹாய் வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 7ஆம் தேதி நினைக்கிறேன். 7ஆம் தேதி புதன்கிழமை 2026 மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்க கட்டாயம் பார்த்தானா ஒன்றும் இது சும்மா வரை பேசி போடுற ஒரு அரசியல் வீடியோவோ அல்லது சும்மா விமர்சன வீடியோ இல்லை. ஜாழ்ப்பாணத்தின் வடக்கு மாகாணத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு வீடியோ உண்டு. எதிர்காலத்தை தீர்மானிப்பது தொடர்பான ஒரு வீடியோ உண்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பார்க்கணும். இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேணும். இல்லை என்று சொன்னா அது உங்களை 100% இல்லை 1000% பாதிக்கும். சரியா? அது என்னடா இவ்வளவு பெருசா சொல்றானே, வளமையா ஒரு வீடியோவையும் பாருங்கன்னு சொல்றேன் இவ்வளவுக்கு என்று சொல்லி யோசிப்பீங்க. மிக ரத்தின சுருக்கமாக ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இலங்கையின் வடமாகாணத்தில் இருக்க ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் ஜனாதிபதியோட கதைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தெளிவான விளக்கத்தையும் என்ன நடக்க போகுது, சோ என்னதை நீங்க செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ ஒன்றை போடுவதற்கு நான் ஆரம்பிக்கிறேன். சோ இன்றைய வீடியோவினுடைய முதலாவது விடயம், இன்றைய தினம் நாங்கள் கதைச்சதுன்ற முதலாவது விடயம், இன்றைய தினம் அதுக்கு கதைச்சது முதலாவது விடயம் என்று சொல்றதையும் விட உங்களுக்கு நான் என்ன வடிவா சொல்லணும் என்றால், இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தவர். இன்றைய பின்னேரம் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு பாராளுமன்றத்துல மீட்டிங் ஒன்று நடந்தது. ஆரக்க கவுன்சில் மீட்டிங் என்று சொல்வார்கள். அதாவது பாதுகாப்பு அமைச்சனுடைய மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங் என்று சொல்வார்கள். எங்களுடைய தம்பி இளங்குமரன் எங்க இருக்கிறாரோ எனக்கு தெரியாது, உயிரோட இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க. இப்படியான மீட்டிங்கள் பாராளுமன்றத்தில் நடக்குது, வர சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க. இன்றைய தினம் 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் ஆரக்க கவுன்சில் மீட்டிங், அதாவது பாதுகாப்பு சபையினுடைய மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்ல ஜனாதிபதி அவர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற விதியிலையும் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் ஆனந்த விஜயபாலவும், அதை விட முக்கியமாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்கள் எல்லாரும், ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் 4 மணிக்கு கூடியிருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் இன்றைய விடயம் நடந்தது. அதுக்கு போறதுக்கு முதல் கேண்டீன்ல நான் இருந்தேன்னா ஜனாதிபதி பார்த்து சிரிச்சவர், நானும் பார்த்து சிரிச்சினான். பட் எல்லாரும் மாதிரி ஒரு கதையை ஒரு இடத்துல காய்ச்சி போட்டு அங்க போய் கும்பிடுற ராமநாதன் அர்ச்சனா இல்ல. ஜனாதிபதிக்கும் அது தெளிவா தெரியும். அவன் தனியே என்றாலும் அவனுக்கு கண்ட ஒரு போக்குவரத்து இருக்கும். ஜனாதிபதியோட போய் தனியே இண்ட வரைக்கும் அவருடைய மனச்சாட்சிக்கு அவருக்கு தெரியும். இண்ட வரைக்கும் நான் போய் அவர்கிட்ட எந்த பர்சனல் விடயங்கள் கூட ஜனாதிபதியோட கதைச்சல். நினைச்சால் எத்தனையோ வழக்கு தொடர்பாகவோ அல்லது டபுள் டீலிங்கள் அடிக்கலாம். ராமநாதன் அர்ச்சனா இண்ட வரைக்கும் யாருடைய கையையும் ஏந்தின இல்லை. சரி, அது பிறகு 4 மணிக்கு இந்த மீட்டிங் தொடங்கினது. அந்த மீட்டிங் தொடக்கத்துல சாணக்கியன் அவர்களால போன முறை மீட்டிங்ல அவர் முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக மட்டக்களப்புல காணிகள் விடுவிப்பது தொடர்பாக கதைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த நடந்த எழுத்து மூல பிரச்சனைகள் முடிந்த பிறகு ஏனைய பொது விடயங்கள் கதைக்கப்பட்டது. இந்த பொது விடயங்கள் கதைக்கப்பட்டதுல ஜாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான பிரச்சனை 5 விடயங்கள் கதைச்சிருக்கிறேன். அதுல முதலாவதாக நான் கதைச்சது இந்த தையிட்டி தொடர்பான விடயம் கதைச்சிருக்கிறேன். 2வது ஃபிஷர்மென்ஸ் இஷ்யூ, அதாவது மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கதைச்சிருக்கிறேன். 3வது வலி வடக்குல காணி விடுவிப்பு லேண்ட் ரிலீஸ் தொடர்பாகவும் ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்றாங்க தான் யாழ்ப்பாணத்தின், ஸோ அது தொடர்பாக கதைச்சிருக்கிறேன் 3வது. 4வது மீனவர்களோட ஃபிஷர்மென் இஷ்யூஸ் கதைச்சினான். அதுல மற்றது ஃபிஷர்மென் இஷ்யூஸ்ல தடை செய்யப்பட்ட வேலை, பேண்ட் நெட் தடை செய்யப்பட்ட வேலைகள் தொடர்பாக வச்சிருக்கிறேன். 5வது 169 மில்லியன் இண்டோ ஸ்போர்ட்ஸ் அந்த எங்களுடைய இண்டோ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அது தொடர்பாக வச்சிருக்கிறேன். 6வது விடயம் சென்ற கொலிச்சுக்கு ஸ்விம்மிங் பூல் தொடர்பாக, அதுல 17 மில்லியன் அது தொடர்பாகவும் கதைச்சிருக்கிறேன். 6வது விடயம். தையட்டி 7வது
கோப்பா புலவு ஆர்மி கேம்ப் விடுவிப்பு தொடர்பாக முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கதைச்சதை நானும் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு விளங்கப்படுத்தி இருக்கிற 7வது விடயம். 8வது சிங்கள மகாவித்தியாலயம் தொடர்பாக கதைச்சிருக்கிறேன். அடுத்தது ஆமியினுடைய லேண்ட் ரிலீஸ் தொடர்பாக கதைச்சிருக்கேன். 9வது விஷயம். 5 விடயத்துக்குலாம் நான் வேற செப்பரேட்டா சொல்லுறேன். அதை விட ஜனாதிபதியோட கதைச்ச விடயங்கள் வேற இந்த 9 விடயங்கள் கதைச்சிருக்கேன். இது சொல்லிக்க வேற ஞாபகம் இருந்தா சொல்றேன். முதல் தொடக்கத்துல இந்த கோப்பாப்புலவு விடயம் கதைக்கப்பட்டது. நான் கோப்பாப்புலவு மக்களுக்கு தான் இந்த விடயத்தை போடுறேன். அவை கோப்பாப்புலவுல இருந்து யாராவது மக்கள் இருந்தா தயவு செய்து இதுல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ரவிகரன் எம்பி ஏற்கனவே பாதுகாப்பு மினிஸ்ட்ரியல் கமிட்டி மீட்டிங்ல ரவிகரன் எம்பி கதைச்சிருக்கிறார். கதைச்சு இந்த மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணப்பட்டா போன முறை மீட்டிங்ல கதைச்ச விடயங்கள் ரிவைஸ் பண்ணப்பட்டது. அதுல ரவிகரன் எம்பி சொல்றார் 58 ஏக்கர் பொதுமக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை பொதுமக்களுக்கு குடிக்கணும் இல்லையண்டு எங்களுடைய தீவிரமதி அமைச்சர் சந்திரசேகர் சொல்றார். அது ஏற்கனவே அந்த மக்களுக்கு வேற இடத்துல காணி கொடுத்து வீடு உடுத்தி கட்டியாச்சாவே இந்த காணி கொடுக்க தேவையில்லைண்டு இங்க ஒரு பிரச்சனை ஒன்று தொடர்ந்து கதைக்கப்பட்டது. ரவிகரன் எம்பிக்கு சிங்களம் தெரியாதால ஜனாதிபதி டிரான்ஸ்லேட் கேட்டாலும் உண்மையான விடயங்கள் போச்சரில்லை. நான் முன்ரோவில் இருந்தேன். நாவே ஜனாதிபதிக்கு அதை விளங்கப்படுத்தி சொன்னா பிறகு கோப்பாப்பிளவு மக்கள் வேற இடத்துல குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு காணி கொடுக்கப்பட்டிருக்கு, வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்குதான் கவர்மெண்ட் இருக்கிற ஆமிக்கார் சொல்லினோம். ரவிகரன் எம்பி சொல்றார் இல்ல கட்டி கொடுத்த வீடு எல்லாம் விழுகிற நிலைமையில நடக்குது, படு கேவலமா இருக்குது, அவரோட உண்மையான காணியை ஒப்படைக்கணும். ஜனாதிபதி சொல்றார் ஏற்கனவே வேற இடத்துல இடம் கொடுத்தாச்சு தானே, அப்பயே இந்த இடத்த கொடுக்கணும், என்ன ஒரே ஆக்களுக்கு 2 இடத்துல இடமாண்டு ஜனாதிபதி குழம்பி கோவப்படுற. சோ இதுல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. முதலாவது விடயத்தை பொதுமக்களுக்கு விடுறேன். கோப்பாப்புலவு காணி சம்பந்தமாக நான் முல்லைத்தீவிலே அதை பார்த்து உண்மையான விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக விளக்கம் உள்ளவர்கள் தயவு செய்து 077-556-9924 இந்த போன் நம்பருக்கு SMS மெசேஜ் சொல்லுவாங்க. SMS போடுங்க கோப்பாப்புலவு காணி தொடர்பாக நான் திருப்பி கோல் எடுப்பேன். மற்றபடி சும்மா கோல் எடுத்து மிஸ் கோல் அடிச்சு ஹாய் ஹவாயுக்கெல்லாம் பதில் வராது. சோ கோப்பாப்புலவு காணி தொடர்பாக கதைச்சாச்சு. அதுக்கு பிறகு நான் தான் ஜனாதிபதி இந்த கதையை தொடக்கினான். இந்த தையிட்டி காணி தொடர்பாக தையிட்டு காணியில 21 ஏக்கர், அதுல 21 பரப்புன்றாங்க, அக்கறைன்றாங்க, அளக்கையில எல்லா கூத்துகளையும் ஜனாதிபதிக்கு தெளிவா விளங்கிட்டு சொன்னான். போன வருஷம் டிசிசி மீட்டிங்ல நீங்க வரைய சொன்னீங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறேன், 1 வருஷம் ஆயிட்டு முடிஞ்சதில்ல. இப்ப நாங்க நாமத்தரோட கதைச்சு அந்த லேண்ட ரிலீஸ் பண்றது கதைச்சா பிறகு ஜிஏயும் கதைச்சு அந்த பகுதி மக்கள் போய் ஓகேன்னு சொன்ன பிறகு திருப்பி சைக்கிள் குழப்பி போட்டு போய் நோர்வேல நிக்குது. ஆகவே ஜனாதிபதி அவர்கிட்ட கேட்டாங்க இதை நீங்க முடிச்சு வைக்கிறீங்களா இல்லையாண்டு. ஜனாதிபதி சொல்லிக்கார் இந்த மாதம் 16ஆம் தேதி தான் யாழ்ப்பாணத்துக்கு வாரதாகும், 15ஆம் தேதி மன்னாருக்கு வாரதாகும், 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வாரதாகவும் வருகின்ற போது இந்த விடயம் தொடர்பாக கதைக்கிறோம் என்று சொல்லி இந்த தையிட்டு விகாரையோ 1 மாதத்துக்குள்ள முடிச்சு வைக்கிறேன் என்று ஜனாதிபதி வாக்குறுதி வந்திருக்கார். அடுத்த போயாகும் முதல் இந்த தையிட்டு விகார பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதாகவும் 16ஆம் தேதி வாரதாகவும் காணிகள் விடுவிக்கப்படுறதாகவும் மிச்ச காணி தொடர்பாக முடிவெடுக்கிறதாகவும் அது தொடர்பாக கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். ஜனாதிபதி வாக்கு சொல்லி தந்திருக்கார் தான் 1 மாதத்துக்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சுறேன். நான் நினைக்கிறேன் இப்ப அரசியல்ல அவை ஆர்ப்பாட்டங்கள் தனிய இதையுமே சாதிக்காது. மனச்சாட்சியை தட்டி கேட்டு பார்த்து 7 ஆண்டு ஆர்ப்பாட்டங்களுக்கு போறது பரவாயில்லை. சும்மா போய் நோர்வேல நின்று கொண்டு உங்களுக்கு எங்க இருந்து காசு இருந்தோ தெரியாது. இங்க அதுல ஒருத்தர் ரத்தின சதீஷ் என்ற ஒருத்தர் எழுதியிருக்கார், என்பிபி அரசாங்கத்துக்கு தலையடியா இருக்கிறது சைக்கிள் என்பிபி அரசாங்கத்துக்கும் இல்ல, அங்க இருக்கிற செனத்துக்கும் தலையடியா தான் இருக்கு. ஜனாதிபதி தெளிவாக சொல்லி இருக்கிறார், அந்த காணி மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிற சனத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஜிஏக்கும் பிரச்சனை இல்லை, ஆமத்துருக்கும் பிரச்சனை இல்லை, பெரும்பாலான எம்பிமாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இடத்துல சம்பந்தப்படாத ஆக்கள் தான் இப்ப குளறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனையை முடிக்கிறேன்னு ஜனாதிபதி சொல்லிக்க. ஒரு அரசியல்வாதியா ஒரு எம்பியா யார் என்ன கத்தினாலும் சனத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற என் மனசுக்கு அது சரியாகப்பட்டது. அடுத்த முறை ஜனாதிபதி வரைக்குள்ள 16ஆம் தேதி இந்த விடயத்தை கழிச்சு
அங்க அவர் நிக்கையே அந்த லேண்டை ரிலீஸ் பண்றதுக்கு வேலையில நடக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கிற ஜனாதிபதி சார்பான இருக்கிறார்கள் யாராவது இருந்தா தயவு செய்து இந்த வேலையை செய்வோம். இல்லையென்றா இந்த காலங்காலமா தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் எதிராளிகளாக பகைவர்களாக உசுப்பேத்துக்கின்ற அரசியல் தான் நடக்கும். அதுக்கு மண்டை அறிவில்லாத கணக்க கொமெண்ட் பண்ணிக்க நான் பிளாக் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான் என்னால செய்யுது. ரைட், ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன ஒருக்கா பருத்தித்துறை கிழக்கு சம்மேளனம் கூப்பிட்டது, வடமராட்சி கிழக்கு, வடமராட்சி சம்மேளனம் மீனவ சம்மேளனம் கூப்பிட்டது. 2 விடயங்கள் தொடர்பாக கதைக்க சொல்லி நாளை 9-10 தையிட்டி கணக்கு 9-10 விஷயம். தையிட்டி லேண்ட் ரிலீஸ் கன விடயம் காய்ச்சிருக்கேன் ஜனாதிபதியோட. 10-11 வேலி நார்த் ஆர்மி கேம்ப் இதை ஞாபகப்படுத்துங்க. சரி, ஆகவே தையிட்டி பிரச்சனை தொடர்பாக கதைக்கும் நேர ஜனாதிபதியோட கதைச்சிருக்கிறேன். அவ்வளவு பேருக்கு முன்னாலையும் கதைச்சிருக்கிறேன். இந்த அந்தந்த விஷயம் வரைக்கும் நான் சொல்றேன், கடவுளை ஞாபகம் இருக்கும். சரி, ஆகவே இப்ப முதலாவது விடயம் உங்களுக்கு தையிட்டி விகாரை தொடர்பாக பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை. இந்த வலிகாமம் கிழக்கும் என்ன கூப்பிட்டது மீனவர் சங்கம், வடக்கும் என்ன கூப்பிட்டது. ஆகவே ஜனாதிபதி 2 விடயங்கள் சொல்லிக்கேன். ஒன்று, 2 ஸ்டாஃபை வச்சுக்கொண்டு பிஷரி டிபார்ட்மெண்டால தடை செய்யப்பட்ட வேலைகளை பிடிக்கலாது. ஆகவே அதுக்கு நேவியின் போலீசாருடைய ஒத்துழைப்பு தர வேணும் என்று நான் கேட்டிருக்கேன் ஜனாதிபதிட்ட. அவர் அதையும் அங்க வடக்குல அந்த விடயங்களை செய்வார் நினைக்கிறேன். இந்த தடை செய்யப்பட்ட வேலைகளை பாவிக்கிறார்களை பிடிச்சு நீதிமன்றத்துல முற்படுத்துறதுக்கு நீங்கள் கேட்டீங்கள் தானே, கேட்டதுக்காக ஜனாதிபதியோட காய்ச்சிருக்கு. உண்டு. 2வது விடயம் காய்ச்சிருக்கு என்னடா, 2வது விடயம் காய்ச்சிருக்கான்னு சொன்னா இந்த இந்தியாவினுடைய ட்ரோலர் படகுகள் உள்ளுக்குள்ள வார பிரச்சனை. ட்ரோலர் படகுகள் உள்ளுக்குள்ள வார பிரச்சனை, எங்களுடைய வளங்களை சுரண்டுகிற பிரச்சனை தொடர்பாக காய்ச்ச போது ஜனாதிபதி இப்படி தயார். அது ஏனண்டா அது இந்தியாவோடையும் இலங்கையோடையும் இருக்கிற பெரிய ஒரு பூகோள அரசியல் பிரச்சனை. வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நாங்க சுயமா ஒரு அரசாங்கத்தை நிறுவி ஒரு மாநசபையை நிறுவி அதனுடைய பலங்களை பிரயோகிச்சு அழுத்தங்களை கொடுத்து இந்த ட்ரோலரை வரவிடாம பண்ணினாலே ஒழிய போய் இந்தியாவிட்ட தான் தமிழ்லாம் கேட்கறது, இந்தியாவிட்ட தான் சொல்றது இலங்கையில மீன் வளத்தை அள்ளாதுன்றது. உங்களுக்கு பிரச்சனை விளங்குதா? ஆகவே பிரச்சனை ஜனாதிபதியோட இல்ல, இந்தியாவோட. சகல தமிழ் அரசியல்வாதிகளும் நக்கி பிழைக்கிறது இந்தியாட்ட. இப்ப இந்த இவனுகளின் இந்தியாவுக்கு எதிராக போர் கொடி தூக்குவாங்க. எல்லா விடையும் ஜனாதிபதியில கதைக்க சொல்லியிருக்கிறது, கதைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அதுக்கு அங்கேயும் இங்கேயும் தலையாட்டினவரை ஒழிய கடைசியாக கேட்டுனா ஜனாதிபதி முடியக்கல. எல்லாத்துக்கும் பயிர் சொல்லிட்டீங்க, இந்த ட்ரோலர் படகு சம்பந்தமா பயிர் சொல்லிடுற அவர் சொன்னவர் என்றால் அவங்களோட படகு பெருசு. அப்ப நான் கேட்டேன், பிரபாகரன் ஒரு பெரிய படகுல வந்தா நீங்க விட்டுருவீங்களா? அப்படியே நேர கேட்டுனேன், பிரபாகரன் ஒரு பெரிய படகுல வந்தா விட்டுருவீங்களா ஐயாண்டு. அதுக்காக சொன்னார், இது போர் இல்ல தானே, போரண்டா தாங்க ரெடியா இருக்கிறோமா போற சந்திக்கிறதுக்கு. இது போர் இல்லையா, இது அரசியல் பிரச்சனையா. அதாவது இந்தியா படகுகள் இலங்கை வர்றது அரசியல் பிரச்சனையா, பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைபடியா தாங்களத கவனமா கையாளுறமா. சரி, அதை நான் பாக்குறேன். 2 வரை ஒழிய ட்ரோலர் படகுகளை நிப்பாட்டுவேன், எங்கண்ட எல்லைக்குள்ள வார ட்ரோலர் படகுகளை பிடிப்பேன் என்கிற எந்த உத்தரவாதமும் தெரியல. இதுக்கு மேல நீங்கள் ஜனாதிபதியோட ஒரு மீட்டிங் உங்களுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா முட்டாள்தான். அவை உங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் ஒன்று தந்தேன், ஜனாதிபதியோட மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றேன். நேரடியாகவே அவருடைய இந்த விஷயத்தை நானே கதைச்சிருக்கிறேன். அதுக்கு மலுப்பலான பதில் தான் சொல்லியிருக்கிறார். வடக்கு மாநிலத்துல ட்ரோலர் படகுகள் நிற்பாட்டுவதென்று எந்த ஒரு முடிவையுமோ அல்ல நிற்பாட்டுவேன் அது என்று இந்த கதையுமே கதைக்கிறது. ஆகவே உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த பூகோள அரசியல்ல இது ஜனாதிபதியாலும் செய்யலாம் விடயமாண்டா. இந்தியாவோட போய் 7 ஒப்பந்தங்களை சைன் பண்ணி போட்டு அதே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய படைகளை பிடிச்சு இங்க நீதிமன்றங்களை ஒப்படைக்கிறார். ஆகவே நேவிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிடிக்காத அவங்க அள்ளிக்கொண்டு போகட்டும். வடக்கு மாநிலத்துல தமிழற்ற மீன் தானே, சிங்கள மக்கள் அங்க வேலை செய்கிறீர்கள் என்றதுதான் இவர்களுடைய கன்செப்ட். நேரடியாக விமர்சிக்கிறேன். ஆகவே ட்ரோலர் படகு தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுபடாது. சும்மா மீடியாக்கள் முன்னால குளராதீங்கோ. நீங்கள் அடுத்த தடவை என்பிபிக்கு ஓட் போடுறாண்டா மீனவ மக்கள் ஜோதிச்சு போடுங்க. நீங்களே என்பிபிக்கு ஓட்டை போட்டுட்டு நீங்களே பேர்ந்து எங்கள்கிட்ட சொல்லாதீங்கோ, என்பிபியால ஒண்ணு செய்யல நீங்க பாராளுமன்றத்துல கதைங்க. ஆகவே அந்த விடயத்துக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நீங்க ட்ரோலர் படகத்தை பற்றி கேட்டு பிரயோசனமே இல்லை. நான் பாராளுமன்றத்துல போராடுறேன், ஆனா ஜனாதிபதி கூட அதுக்குரிய பதில தெரியல என்றது 2வது விடயம். சோ ஃபிஷர்மேன் இஷ்யூ கதைச்சாச்சு. அடுத்தது அந்த விலைகள் பிடிக்கிற சம்பந்தமாக தலையாட்டி இருக்கிறார். அந்த நீதி முறையே கிரியாத்மக
என்று அதாவது வந்து அந்த சட்டம் இருந்தா சட்டத்தை செயற்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு எங்க தீவிர அமைதி சொல்லியிருக்கிறார். அவங்க கள்ள வேலையை தீவிர அமைதினா எங்க அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருக்கார். கள்ள வேலையிலெல்லாம் பாவிக்கிறாங்க, நாங்கள் ட்ரை பண்றோம், இவரும் ட்ரை பண்றோம் சமாளிச்சிருக்கிறோம். சோ இது வடக்கு கிழக்குல எங்கும் இருக்கிற மீனவர்களுக்கு அரசாங்கம் எதுவுமே செய்யாது என்பதற்குரிய வீடியோ. இல்ல செய்யத்தான் போறீங்கன்னா நீங்க செய்து காட்டுங்க. ஆனால் இன்றைய தினம் கதைக்கப்பட்ட விடயத்துல ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், அதுக்கு மழுப்பலான பதில் அல்லது ஓகே நாங்க பார்த்துக்கொள்றோம், நான் பார்த்துக்கொள்றோம் என்ற பதில். அவே அது சரி. அடுத்தது கதைக்கப்பட்ட விடயம் வந்து என்னென்றால் இந்த வலி வடக்கு மக்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பாக. வலி வடக்கு எது, அதுல 2 விடயங்களாக கதைச்சிருக்கேன். ஒன்று, இவர்கள் அந்த ரோட்டுக்கு வலி வடக்குல அது என்ன ரோட்டுன்னு தெரியல, புண்ணா ஏதோ ஒரு ரோட் உண்டு, போய் பார்த்தா ரோட்டுன்னு பேர் தெரியும். அதுக்கு உள்ளுக்குள்ள ஏர்போர்ட்டோட சேர்த்து கணக்க காணியா பிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல இருக்கு. ஜிஏ போய் சொல்லி கொண்டிருக்கிறார் அளக்கையில. அது மக்களுடைய காணியில பிடிச்சு அங்கே தென்னந்தோட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கின்ற சகல விடயமும் ஜனாதிபதிக்கு சொன்னான். அதுல ஜனாதிபதி எனக்கு சொன்ன விடயம், யாழ்ப்பாணத்துல ஒரு ஏர்போர்ட்டை கட்டி அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து பிளைட் வந்து வருமானம் வர்றது, இலங்கைக்கு வருமானது எனக்கு தெரியாதான். ஆகவே அதுல நம்பிக்கை இல்லையாம் எனக்கு. நான் அப்பவும் திரும்ப சொல்றேன், அலாபேகிங் எண்ணு, அதாவது வந்து அது அங்கே நட்டதுலதான் யாழ்ப்பாணத்துல ஏர்போர்ட் ஓடுதுண்டு. அதோட நான் கேட்டா, ஜனாதிபதி அவர்களே, பாராளுமன்றத்துல 27 செக்ஷன்ல எவ்வளவு காணி ஆமை பிடிச்சு வச்சிருக்கிற கேள்வியை கேட்ட போது பிமல் ரத்நாயக பாய் சொல்லியிருக்கார், போய் ஜனாதிபதிட்ட கேளுண்டு. சோ இப்ப நீங்க நேரம் மாட்டிருக்கீங்க, பயில சொல்லுங்க. அதுக்கு அவரோட பதில் இல்ல. ஜனாதிபதி சொல்றார், ஓகே நான் அதை கருத்துல எடுக்கிறேன், உடனடியாக நான் அந்த காணியில விடுவிக்கலாதுதானே, காலம் போகும்போது அவர் சொல்றாங்க, இப்ப லேண்டுகளை ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு வீட்டை கட்டினா பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்தை ஏர்போர்ட்டை டெவலப் பண்றேன்டா திருப்பி எடுக்கலாதுதானே, தான் இப்போ ஒரு ப்ரொபோசல் உண்டு அல்லது வந்து ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு சொல்வார்கள், நிகழ்தகவு தன்மையோ எனக்கு தமிழ் தெரியாது, நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கான்னு பார்த்து ஒரு ஸ்டடி உண்டு, ரிசர்ச் என்ற செய்ய சொல்லிருக்கலாம். வடக்கு மாநிலத்துல பலாலி ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணேலுமா ஏலாதா, அந்த ரிப்போர்ட் வந்தா பிறகு பண்ணேலுமண்டா அந்த காணியை தான் வச்சிருப்பேனா, இல்ல பிரயோசனம் இல்லைன்னா தான் அதை மக்களுக்கு விடுவேனாமன்னு சொல்றாரு. சோ அந்த ரிப்போர்ட் எப்ப வரும், எப்ப முடியும், எப்ப விடுவினம்ன்ற இந்த கதையும் இல்லை. இப்ப நான் கேட்டா ஒரு டேட்டை சொல்லுங்க, வலிவடக்கு காணிகள் விடுவிக்கப்படும் ஒரு டேட்டை சொல்லுங்க. அதுக்கு சிரிச்சு மழுப்பி போட்டு பார்த்து சொன்னார், சரி நான் பார்த்து கொள்றேன். ஆகவே வலிவடக்கு காணிகளும் விடுவிக்கப்பட போறதில்லை. இந்த ராணுவம் எடுத்து வச்சிருக்கிற காணிகள், இந்த குத்தகைக்கு விடுற குத்தகையில விவசாயம் செய்யற காணிகள், வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்படுதா இல்லையான்னு தெரியாது. இப்ப கதைச்சு பாக்குறோம், அடுத்த போராட்டம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்றேன், அந்த காணிகள் அரசாங்கத்தால ராணுவத்தால கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த காணிகளை விடுவிக்க வேணும் என்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. அவர் சொல்றார், இந்த ஏர்போர்ட்டை டெவலப் பண்றேன்டா பிறகு என்ன திருப்பி மக்கள்கிட்ட பறிக்கிறது, ஆகவே அதை நாங்க திங்க் பண்ணுவோம். நேர வெளிப்படையா இப்படி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு நேரடியா ஜனாதிபதியோட கழிச்சுட்டு நேரடியா சொன்னதே இல்லை. சோ நேர வெளிப்படையா சொல்றேன், அதுக்கும் நாங்க விடுவிக்கிறோம் என்ற ஒரு இது இல்லை. அந்த ரோட்டுக்கு அங்கால பொதுமக்களுடைய தையிட்டி மக்களுடைய காணிகள், ஒரு கிராமம் பேர் தெரியல, இந்த வீடியோ பாக்குற தையிட்டி அந்த தம்பி ஒரு எனக்கு 250 பர்சனல் கடிதம் கொண்டு தந்தவர், அவருக்கு இந்த வீடியோ பார்க்கட்டும். மற்றது வழிவடக்கு காணி விடுவி போராட்ட தலைவர் மேரெல்லாம் பேரும் போகுது, உங்களோட சைக்கிள் வந்து ஆணி வேலை செய்யறது அங்க நோர்வேல இருந்து தமிழ்ல கேட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ரோட்டுக்கு அங்கால ஒரு 253 குடும்பத்தினுடைய காணிகள் இருக்கிறதாக எனக்கு சொல்லப்பட்டு மெப்பெல்லாம் காட்டப்பட்டு அங்க ஒரு ஆர்மி கொமாண்டர்ட்ட கேம்ப் இருக்கிறதாகவும் அதுல கட்டுப்பற்ற எல்லாம் காட்டினீங்க. அது தொடர்பாக இன்றைய மீட்டிங்ல நான் கதைச்ச போது ஆர்மி கொமாண்டர் சொல்றார், அந்த இதை தாங்கள் பாவிச்சேண்டு. ஆனால் அமைச்சர், உண்மையை நான் சொல்றேன், சந்திரசேகர் சொல்றார், அது ஏற்கனவே விடுவிக்கிறேன் டிசைட் பண்ணப்பட்ட பிரதேசம் உண்டு. இப்ப ஜனாதிபதி சொல்றார், அந்த பிரதேசத்தை பார்த்து விடுவீங்க. எந்த பிரதேசம்? ரோட்டுக்கு அங்கால தையிட்டி பக்கம் இருக்கின்ற என்ன, நீங்கள் யாரோ கொண்டே காட்டினீங்க, அதோட சுடலை ஒன்று இருக்குது, கோயில் பிள்ளையாவில் எல்லாம் விடிக்கப்பட்டிருக்கிற சர்ச். ரோட்டுக்கு இங்கால இருக்கிறத பற்றி ஒரு கதையுமே இல்லை. ரோட்டுக்கு அங்கால ஒரு பெரிய ஏரியாவை எடுத்து ஒரு பெரிய ஆர்மி கேம்ப் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்மி பில்டிங் ஒன்று, ஓய்வு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அதை விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை சொல்லி சந்திரசேகர் சொன்ன பிறகு ஜனாதிபதி ஆர்மிக்கு சொல்லி இருக்கிறார். இனி விடுவிக்கிறதா இல்லையான்றது ஆர்மி அதை டிசைட் பண்ணட்டும். ஜப்னாக் வரைகள்ல அந்த இடம் தொடர்பாக
ஒரு மெனக்களையும் கொடுத்து நாங்கள் கதைப்போம். இதுல வேற அரசியல்வாதிகள் வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் பிடிங்கி நீங்க நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா நான் இன்றைய தினம் ஜனாதிபதியோட கதைச்சிருக்கேன். அமைச்சர் சந்திரசேகர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். சரிதானே? உண்மையே உங்களுக்கு சொல்றேன். சந்திரசேகரனையும் இந்த வீடியோ பார்க்கட்டும். அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்காரு. இதுக்கு தையிட்டி அந்த மயில என்ன ரோட்டோ அந்த ரோட் தெரியல எனக்கு. அந்த தையிட்டி துறைமுகத்துல இருந்து அப்படி இந்தியாவில வந்து அதுல ஆமிக்காரர் ஒரு இதோண்ட வச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு இந்தியாவில் திரும்பினா நேர பலாளி போறோம். அந்த 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 ரோட்டுக்கு அங்கால இருக்கிற காணிகளை, கடற்கரையோட இருக்கிற கிராமப்புற காணிகளை விடுவிக்கிறேன்னு சொல்லி இருக்கு. அதுக்கு ஜனாதிபதி சொல்லிக்க விடுவிக்கிறேன், அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கண்டு. விடுவிக்கப்படுமா இல்லையான்னு தெரியாது, பட் பாசிட்டிவா தான் அதுக்கு இருந்தது. சோ அந்த விடயமும் கதைக்கப்பட்டாச்சு. சரிதானே? ரைட். தையிட்டி கதை. அடுத்தது ஆமிக்காரோட மறை. மற்றது வழிவடக்குல வச்சிருக்கிற மிகுதி ஆமியிடம் இருக்கிற மிச்ச காணிகள் தொடர்பாக சிந்திக்கிறோம்னு அது மலிப்பிரிப்பினங்களுடைய விர்ரன் என்ற கதை ஒன்றும் ஒரு இடமும் இல்லை. ரைட். இதுல முக்கியமான விடயம் ஒன்றை கதைக்க போறேன். அதுக்கு முதல் இன்னொரு விடயம், சென்ற கொளிச்சில ஸ்விம்மிங் பூல் வந்து அது திரும்பி போயிருக்கு 17 மில்லியன். அது தொடர்பாக ஜனாதிபதியிடம் கதைக்கப்பட்ட போது ஜனாதிபதி அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். அந்த 17 மில்லியன் தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட கதைச்சு அதை திருப்பி சென்ற கொளிச்சுக்கு எடுக்கிற வேலையில தான் செய்கிறேன். நடக்குமா நடக்காது எனக்கு தெரியாது, ஜனாதிபதி சொன்ன சொல்லிக்க. சரி, இப்பதான் முக்கியமான விடயம் ஒன்றை கதைச்சு நான் அந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு ஜனாதிபதியோட இந்தியோட கதைச்சதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், முடிவுகள், வடக்கு தொடர்பானதுல கடைசி விஷயம், வடக்கு மாநிலத்துக்கு கொண்டு வரப்பட்ட உள்ளக விளையாட்டரங்கு, ஓல் பார்க்ல நடந்த உள்ளக விளையாட்டரங்கு தொடர்பாக ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு நேரடியாகவே நான் பொதுமக்களுக்கு முன்னாலே காய்ச்சினேன். நினைக்கிறேன் வேற வேற மீடியாக்கள்ல நான் காய்ச்சது வேற. அதாவது வந்து அந்த வழக்கு சுமந்திரன் அவர்களால நெறிப்படுத்தப்பட்டு கோர்ட்ஸ் தீர்மானம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அங்க ஓல்பாக்குள்ளுக்குள்ள கட்டக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் ஒன்றை கொடுத்திருக்கிறது ஸ்போர்ட்ஸ் நீதிமன்றம். அதுக்கு போன முறை டிசிசி மீட்டிங்ல சொன்னவர் நான் 2-3 நாள் 29ஆம் தேதி 26ஆம் தேதி மீட்டிங் நடக்கு, 29ஆம் தேதி அடுத்த வழக்கு நடந்தது. என்ன நடந்தது எனக்கு தெரியாது. நான் ஜனாதிபதி சொல்லிக்கேன், வழக்கு அப்படியே இருக்கட்டும், வழக்கு நடக்கட்டும், ஓல்பாக்குள்ளுக்குள்ள கட்டாடி கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது வாங்க அரசியல் செய்யறாங்க செய்யட்டும். நான் ஜனாதிபதிட்ட கேட்டது, நான் நீதிமன்ற அவமதிப்பு செய்யல, நான் ஜனாதிபதிட்ட கேட்டது அந்த 169 மில்லியனையும் அப்படியே கொண்டு சிங்கள மகாவியா வித்தியாலயத்தில் இருக்கிற ஆர்மி கேம்பை எடுத்து போட்டு, சிங்கள மகாவித்தியாலயத்தில் இருக்கிற ஆர்மி கேம்பை எடுத்து போட்டு அதுல எங்களுக்கு அந்த இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டித்தாங்கன்னு ஜனாதிபதிட்ட கேட்டிருக்கேன். ஜனாதிபதி வெரி பாசிட்டிவா சொன்னவர், ஓகே அதுல கட்ட விடாட்டி வேற கட்டுறதுக்குரிய இடத்தை பார்த்து கொள்ளுங்க, அங்க கட்ட விடாட்டி வேற கட்டுற இடத்தை பார்த்து அதுக்கு தனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கார். ஆகவே அந்த எப்படிதான் கஷ்டப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி அந்த வடக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கிரவுண்ட கட்ட விடாம பண்ணினாலும், நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்த பரம்பரையில இருந்து வந்தவன், நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்தவன் என்ற அடிப்படையில, ஈவன் பாஸ்கெட் பால் நேஷனல் வரைக்கும் போய் விளையாடினவன் அடிப்படையில அந்த இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்குரிய முழு வேலைகளையும் அரசியல் ரீதியாக நான் உங்களுக்கு செய்து தருவேன். ஸ்போர்ட்ஸ் செய்யற ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளுக்கும், ஸ்போர்ட்ஸை விரும்புற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த செய்தி சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனாதிபதிக்கு தெளிவா சொல்லியிருக்கேன், வடக்கு மாநிலத்துல ஜெஃப்னா யூனிவர்சிட்டியை தவிர வேறொரு இடத்துலையும் ஒரு உருப்படியான இண்டோர் ஸ்டேடியம் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய இல்லை. ஆகவே ஜனாதிபதி சொல்லியிருக்கார், தனக்கு அது இல்லாட்டி ஃபீசிபிளான இடம், நல்ல இடம் ஒன்றை பார்த்து சொல்லுங்க, நான் அந்த காசை அப்படியே திருப்பி தரலாம் இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டுறதுக்கு. ஸோ 169 மில்லியன் செலவழிச்சு கட்டப்படுற அந்த இண்டோர் ஸ்டேடியம் யாழ்ப்பாணத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்குரிய வேலையை செய்யிருக்கேன். இதுல சுமந்திரன் பேரை நான் பாவிச்சிட்டதுக்காண்டி இடைக்குள்ள பூந்த மட்டக்களப்பு மேளம் ராசமாணிக்கம் சுமந்திரன் பேரை இவர் பாவிச்சிருக்கார். ஆகவே நான் இதுல பதில் சொல்ல போறேன்னு சொல்லி மூக்கூடப்பட்டு கொண்டுதான் மிச்சம். அவர் சொன்னார், ஓல்பாக்குள்ளுக்குள்ள பாருங்கோ, இதெல்லாம் கடும் அரசியல் இருக்கு, இந்த அரசியலை விளங்கி கொள்ளுங்க. ஓல்பாக்குள்ள புராதனமான சாமான்கள் இருக்கா, ஆர்கியோலஜின்னு சொல்லுவாங்க. அதாலதான் இந்த நீதிமன்றம் இந்த கட்டளையை கொடுத்திருக்கா. புராதனமான சாமான்கள் இருக்கா, அது அடிபடக்கூடாதுன்னு தான் ஜனாதிபதிக்கு அந்த வழக்கு போடப்பட்டதும் தெரியாது, அந்த காசு திருப்பி வந்ததும் தெரியாது. நான் சொல்லும் வரைக்கும் ஜனாதிபதி அப்படியான்னு கேட்கிறார். இவர் சுமந்திரன் வால், இவர் யாரு சாணக்கியன் சொல்றார், புராதனமான விடயங்கள் இருக்கிறபடியா தான் நீதிமன்றம் அப்படி ஒரு கட்டளையே கொடுத்திருக்காரு. நான் சொன்னான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுமந்திரனுடைய ஸ்பீச் இருந்தது எப்படி என்றால், பழமை வாய்ந்த மரங்கள், அங்க ஆர்கியோலஜிக்கல் சாமான் ஒன்றும் இல்லை, மரம் ஆர்கியோலஜிக்கல் சாமான் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆகவே அதை சந்திரசேகரும் ஆமோதிச்சு கதைச்சவர்.
ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இல்ல, பழமை வாய்ந்த எக்காலஜிக்கல் சம்பந்தமான பிரச்சனை. அது வந்து பழைய மரங்கள் அந்த பிரதேசத்துக்கு உயிர் மூச்சை கொடுக்குற சுவாசம் தருகிற மரங்களை வெட்டுறேன்னு தான் வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த கிரவுண்ட் கட்டுற இடத்துல இந்த மரங்களும் இல்லை என்பதையும் நீதிமன்றத்துக்கு சொல்லணும். அது பக்கத்துல இந்த கோடீஸ்வரன் எம்பி சொன்னார், சப்ஜுடிஸ் ரூலுக்குள்ள வரும், கண்டம் ஆஃப் கோர்ட் வரும், நீ இதை பத்தி கதைக்கலாம். இப்ப நான் இதை சொன்னேன், எனக்கு சப்ஜுடிஸ் ரூலும் தெரியும், கண்டம் ஆஃப் கோர்ட்டும் தெரியும். நான் நீதிமன்றத்தை விமர்சிக்கல. நான் சொன்னா நீதிமன்றம் கட்டளையை கொடுத்திருந்தா அந்த கட்டளையை மன்னிச்சு வணங்கி அதை ஏற்றுக்கொண்டு நாங்க அந்த இடத்தை விட்டுட்டு வேற இடத்துல கட்டணும். ஆகவே சிங்கள மகாவித்தியாலயத்துல ஆர்மி கேம்ப் போடுறீங்க, அந்த டவுனுக்குள்ள அந்த ஆர்மி கேம்ப் தேவையில்லை, அதை எடுத்து போட்டு நீங்க எங்களுக்கு அந்த இடத்தை, சிங்கள மகாவித்தியாலயம் அமைந்திருக்கிற இடம் ஆர்மி கேம்ப் போடுற அளவு பெரிய கேம்பும் இல்லை, அந்த இடத்தை நீங்க எங்களுக்கு தாங்கோ கிரவுண்ட் கட்டுறதுக்கான ஜனாதிபதி கேட்டிருக்கேன். பாசிட்டிவா தான் கழிச்சிருக்கேன். சோ இந்த கட்சி பேதம் இல்லாம அர்ச்சுனாவை பிடிக்காம இல்லாம ஸ்போர்ட்ஸ் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், அதை சிங்கள மகாவித்தியாலயம் இருக்கிற இடத்துக்காவது அந்த இண்டோர் ஸ்டேடியத்தை கொண்டு போவோம். ரெண்டைக்கா ஒரு நாளைக்கு நானும் உங்களோட விளையாடுவேன் ஒரு நம்பிக்கையில உங்களுக்கான தான் போறாரு. இதுல கட்சி என்று வச்சுக்கொண்டு, சைக்கிளுக்கு கழிச்சுக்கொண்டு, வீணைக்கு கழிச்சுக்கொண்டு, அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் செய்யற ரமணன் நாகல், இந்த ஜெஃப்ராஜ் யூனிவர்சிட்டி பாஸ்கெட்பால் அசோசியேஷன்காரர், வாலிபால் அசோசியேஷன்காரருக்கு உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கான தான் கதைக்கிறேன் நான். அவை இங்கே அவற்றாள் இவற்றாள் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒருத்தட்ட ஆளும் இல்லை, நான் தான். அவை ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த ஓல்பாக்குல கட்டப்படாம நீதிமன்ற தடை இருக்குமாக இருந்தால் அங்கே கட்டாம நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை சிங்கள மகாவித்தியாலயம் இருக்கிற இடத்துக்கோ அல்லது நாவக்குடிக்கோ அல்லது கோப்பேக்கோ அல்லது ஒரு பொருத்தமான இடத்துக்கோ கொண்டு போவோம் என்று அன்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் ஜனாதிபதியோட கதைச்ச இந்த முக்கியமான விடயங்கள் எங்களோட இளங்கோவன் அடிக்கடி சொல்வார், அங்க பாராளுமன்றத்துல கொமிட்டியல் இருக்கு, கொமிட்டியல் இவருக்கு இளங்கோவன் தெரியல, செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி என்றால் என்ன, மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்றா என்னன்னு தெரியல. மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில இன்றைய தினம் பாதுகாப்பு சம்பந்தமான மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில இந்த விடயங்கள் 10-11 விடயங்களும் கதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 11 விடயங்கள்ல நடந்த உண்மையான விடயங்கள் அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த அரசியல் நான் செய்யணுமா அல்லது தமிழீழம் கிடைக்கணும் என்று லண்டனுக்கு போகணுமான்ற சொல்லுங்க. ஆனா இன்னொரு கொஞ்ச நாள்ல லண்டன்ல நீங்க என்ன பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமன். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை. தீபங்கள் அணையலாம், தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம், தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை. மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன், உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவன். உண்டு மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன், உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவர். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை. உதிர்ந்தார இல்லை அவர் இளவேனில் நாளில் உதிர்ந்தார். தலை
தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார். இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை, அவர் இளவேனில் ஆளில் உதிர்ந்தார். தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. மாற்றார் சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா. ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே முளைக்கும் ஐயா. மாற்றார் சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா. ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே முளைக்கும் ஐயா. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும். தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும். தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும். தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. தீபங்கள் அணையலாம், தீயழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம், தீயழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை.